இப்போ வந்து இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எனக்கு என்ன தேவையோ அதை இதில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. என்னடா அது ராஜி இன்றைக்கி கிச்சன்லேயும் இல்லாமல் கார்டன்லேயும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் உட்காந்துட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், நீங்கள் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி கார்டன் வீடியோவோ கிச்சன் வீடியோ குக்கிங் வீடியோவோ கிடையாதுங்க. இன்றைக்கி ஃபோக்கஸ் வந்து க்ளீனிங் அண்ட் ரீஆர்கனைசிங், ரீபர்பஸிங் த ஐட்டம்ஸ் ஐ ஹாவ் அட் ஹோம். ஸோ இன்றைக்கி எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒயிட் 3 tier இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எப்படி ரீபர்பஸ் பண்ணி என்ன அதில் ரீஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஆன்டி பாக்டீரியல் வைப்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி ஏர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக லைக் கொடுத்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள், படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் மிச்ச வீடியோஸையும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதையும் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை வந்து நான் நல்லா ஆன்டி பாக்டீரியல் வைப்ஸ் அண்ட் ஒரு பேப்பர் டவல் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸும் சரி அண்ட் உங்களுக்கு க்ளீனிங் ஹேபிட்ஸும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் வந்து நல்லா ஏர் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். பட் இது அடி பாட்டமை நான் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்காக இதை ஸ்லைட்டாக உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் இதையும் க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு என்னைக்காவது ஒரு 10 minutes டைம் இருக்கா? ஏன்னா இப்போ எல்லோரும் பிஸி லைஃப்பில் இருக்கோம். ஸோ ஒரு 10 minutes டைம் இருக்கா? அந்த டயத்தில் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரே நாளில் நிறைய க்ளீன் பண்ணுற மாதிரி ஹெவியாக ஆகிடாமல் இருக்கும். ஸோ இப்போ இது 3 நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஏர் ட்ரை பண்ணிவிட்டு இதில் நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த 3 ட்ராவையும் க்ளீன் பண்ணியாச்சு, ஏர் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது பழைய துப்பட்டா யூஸ் பண்ணாமல் இருக்கிற துப்பட்டாஸோ இல்லைன்னா ப்ளவுஸ் பீஸஸ் லைக் சரி இந்த கலரில் நான் ப்ளவுஸ் தைச்சிக்க மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு துப்பட்டாவும் 2 ப்ளவுஸ் பீஸும் போட்டு பாட்டமை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எனக்கு என்ன தேவையோ அதை இதில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இதில் என்னோடய சுடிதார் டாப்ஸ்லாம் அலோகேட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய பழைய சுடிதார் மெட்டீரியல். நான் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு வேளை ஆற்றுல ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது போட்டுக்கிறேன், இல்லைன்னா பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு வருது, இல்லை வேறு ஏதாவது ஒரு அக்கேஷனுக்காக போட்டுக்கணுன்னா சிம்பிளாக இருக்கிற சுடிதார்ஸை இதில் வச்சுட்டுருக்கேன். இப்போ ஒரு ரேக்கில் வந்து நான் ஜஸ்ட் என்னோடய லெகின்ஸ் மாத்திரம் வச்சுக்க போகிறேன். ஸோ நமக்கு வந்து என்ன டாப் வேணுமோ அதுக்கான லெகிங் நமக்கு இமீடியட்டாக பாட்டமில் கிடைக்கும். அதுக்காக தான் என்னடா அது இதுலேருந்து எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னா என்னோடய புது செட்ஸ் நான் வாங்கிட்டு வந்ததை இந்த மாதிரி செஸ்ட்டில் வச்சுட்டு
அதை ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்டு ஒன்ஸ். ஸோ அதனால் இதுக்கு இந்த மாதிரி ஷெல்ஃபிங் போகிறோம் அப்படின்றதுக்காக தான் ரீபர்பஸ் பண்ணுறேன். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய டிஃப்ரெண்ட் கலர் லெக்கிங்ஸை வந்து இதில் வச்சுக்க போகிறேன். இதில் வந்து பட்டியாலாவும் இருக்குது, லெக்கிங்ஸும் இருக்குது. ஸோ பட்டியாலாலாம் வந்து தனியாக வச்சுட்டு லெக்கிங்ஸை மாத்திரம் நான் தனியாக வச்சுக்க போகிறேன். ஸோ நமக்கு எப்போ பட்டியாலா ஸ்டைல் வேணுமோ அது எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் வந்து தனியாக வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஓவர் த இயர்ஸ் நான் கலெக்ட் பண்ண லெக்கிங்ஸ். இன்னும் எனக்கு ஃபிட் ஆகிறதுனால ஐ எம் ஏபிள் டு யூஸ் இட். சப்போஸ் இதில் வந்து ஏதாவது எனக்கு ஃபிட் ஆகலை அப்படின்னாக்க நான் உடனே அதை வந்து இந்தியாவுக்கு போகிறச்சே சால்வேஷனில் கொடுத்துருவேன். பட் இப்போதைக்கு ஃபிட் ஆகிறதுனால நான் அதை வந்து வச்சுட்டுருக்கேன். ஸோ லெக்கிங்ஸ் என்கிட்ட எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. பட் நான் வந்து என்னென்ன டாப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலான்ட்டு இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த ஸ்டைல்லாம் வந்து நம்ம ஓல்டு ஸ்டைல் லைக் ஃபுல்லாக சுடி பாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுடி பாட்டம் ஸ்டைலில் இருக்குது. ஸோ அதனால நான் அதை வந்து பாட்டம் ஷெல்ஃபில் வச்சுக்கிறேன். ஸோ சுடி பாட்டம் பட்டியாலா ஸ்டைல் அந்த மாதிரி. இது லாஸ்ட் டைம் போர்ச்சே வாங்கிட்டு வந்தது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து 3 ஷெல்ஃப்லேயும் வச்சுட்டுருக்கேன். இன்னும் இடம் இருக்குது. ஸோ இன்கேஸ் நான் வந்து லெக்கிங்ஸ் வேறு ஏதாவது பார்த்தேன்னா வேறு ஷெல்ஃபில் அதையும் சேர்த்து இதில் போட்டுருப்பேன். ஸோ எனக்கு வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு இதில் வந்து வெளியிலேருந்து பார்த்தாலும் என்ன வேணும் அப்படிங்கிறதும் தெரியும். கலர்ட் லெக்கிங்ஸ் இருக்குது, பட்டியாலா அண்ட் சுடி பாட்டம். ஸோ என்ன கலர்ஸ்னு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு தெரியும். சப்போஸ் அட் சம் பாயிண்ட் நான் வந்து இது மாதிரி தெரிய வேண்டான்னு ஃபீல் பண்ணேன்னா ஷெல்ஃப் லைனர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கி இதில் கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு டிப்பாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து 2 பின் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ, ஐ மீன் இது வந்து நான் வாங்கலை, ஏற்கனவே எங்கிட்ட இருந்த பின்னு வேறு ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணது தான். நான் சொன்ன மாதிரி ரீபர்பஸிங் திஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி 2 வச்சுருக்கேன்னா இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ப்ளவுஸஸை வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளவுஸஸ்னு ஒன்று நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆர் வேறு சாரீஸ்க்கு போடுற மாதிரி ப்ளவுசஸ் இருக்கும். லைக் டிசைனர் வேர்க்கு போடுற மாதிரி, பட்டு சாரீக்கு போடுற மாதிரி, ஆர் லைட் சிந்தட்டிக் சாரீஸ்க்கு, ஸோ இல்லை காட்டன் சாரீஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து காமனாக நம்ம வந்து சில கலர்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வர கலர்ஸ் தான். லைக் கோல்ட்லேயே வந்து லைட்டர் கோல்டு, டார்க்கர் கோல்டு, அப்புறம் ஒரு ஷைனி கோல்டு, அதுக்கப்புறம் ப்ரௌனில் கோல்டு. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸஸை வந்து தனியாக நான் ஒரு இதில் வைக்க போகிறேன். இது வந்து இட் ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ். ஸோ அதனால் மடித்து வச்சோன்னா இது கொஞ்சம் தான் வைக்க முடியும் குவான்டிட்டி வைஸ். ஸோ இந்த மாதிரி நீல வாட்டத்தில் வச்சோன்னாக்க உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் இதோட கூட நான் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா பட்டு சாரி, அந்த மாதிரி ப்ளவுஸையும் இதோட வச்சுருக்க போகிறேன். ஸோ தட் நமக்கு வந்து தேட வேண்டாம். அண்ட் இது வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் இருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன கலர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ளவுஸ் இருக்குதுன்னு தெரியும். அதையும் மீறி உங்களுக்கு லேபிள் பண்ணணுன்னா யூ கேன் ஆல்வேஸ் லேபிள் திஸ் ஸோ தட் இட் வில் பி கன்வீனியன்ட். ஸோ இந்த மாதிரி ப்ளவுசஸ் மட்டும்தான் இதில் வைக்க போகிறேன். இப்போ இதில் வந்து நார்மல் ப்ளவுஸ் வேர்ஸ், லைக் இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் கிராண்ட் சாரீ இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து பிளெயின் ப்ளவுஸ் போட்டுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு கலர்ஸ் லைக் பிளெயின் ப்ளவுஸ், இதில் ஒன்றுமே டிசைன்ஸே கிடையாது, பிளெயின் ப்ளவுஸ். ஸோ அந்த மாதிரியில் கலர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து பிளாக் யூஸ்வலாகவே வி கேரி மோர் தென் எனி அதர் கலர்ஸ், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வெதர் இட் பி எ பேண்ட் ஆர் லைக் லெக்கின் ஆகட்டும் இல்லை டாப் ஆகட்டும். ஸோ ப்ளவுஸில் மட்டும் என்ன குறை, ஸோ அதனால் ப்ளவுஸ்லேயும் வந்து பிளாக் தான் நம்மக்கிட்ட நிறையா இருக்கும்.
ஸோ என்ன மாதிரி சாரீஸ்க்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணாது இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு சைட்லேயும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டியராக பட் ஆனால் லைக் ரெகுலர் பிளெயின் சாரீஸ்க்கு போடுற மாதிரி ப்ளவுஸஸை வந்து இந்த மாதிரி இந்த பக்கமும் வச்சிடுறேன். அண்ட் இதில் வந்து இது நாலுமே வந்து லைக் பட்டு ப்ளவுஸ், இது லைக் சில்க் மெட்டீரியல் ப்ளவுஸ். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸோடு வச்சிட்டோன்னா இடத்த அடைக்காமல் அப்படியே நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோடய ப்ளவுஸஸை அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கமாக பார்த்தாலும் கலர்ஸ் தெரியும், இப்படி சைட்வேஸில் பார்த்தாலும் கலர்ஸ் தெரியும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு சாரீ எடுக்கிறேன், சாரீக்குள்ளே ப்ளவுஸ் வைக்கும்போது நமக்கு வந்து குவான்டிட்டி நிறைய ஆகும். ஸோ நிறைய சாரீஸ் வைக்க முடியாது இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி ப்ளவுஸஸை தனியாக வச்சுட்டேன்னா இப்போ தான் வந்து மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கிற ட்ரெண்டும் இருக்குது. ஸோ இப்போ சாரீ எடுக்கிறீங்கன்னா எந்த கலர் ப்ளவுஸ் வேணுமோ யூ கேன் மேட்ச் இட் வித் தட். ஸோ இட் பிகம்ஸ் மோர் ஈஸி அண்ட் விஷுவலாகவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து லிட் இருக்கிறதுனால இதை அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடலாம். ஸோ ப்ளவுஸஸும் வீணாக போகாமல் இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ப்ளவுஸ் ஆர்கனைசேஷன். இதை நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதை காமிச்சேன் இல்லையா, இப்போ வந்து என்னோடய சாரீஸ், இந்த சாரீஸையும் வந்து எந்த அளவுக்கு நல்லா ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இப்போ இந்த மாதிரி சாரீ பேக்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறது. இந்தியாவில் கிடைக்கிறது, இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் அது. அமேசான்லேயும் நிறைய கிடைக்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி கிராண்டாக வேண்டாம்னா சிம்பிளாக கூட நிறைய இருக்குது. இது எனக்கு ஏற்கனவே என்கிட்ட இருந்ததுனால நான் இதை காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா ட்ராவல் பேக் மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்தேன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு வெட்டிங்க்கோ இல்லை ஏதாவது ஒரு மெயின் அக்கேஷனுக்காக போகிறேன், இப்போ போகும்போது நமக்கு வந்து லைக் மேபி 2 செட்டு சாரீ ப்ளவுஸ் இருந்தால் போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாக்க, மிச்சதெல்லாம் நார்மல்னாக்க அந்த 2 சாரீ ப்ளவுஸ் அதுக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் வைக்கிற மாதிரி அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி இங்கே பாருங்கள் பேங்கிள்ஸ்க்கு இருக்குது. இது வந்து லைக் வேறு ஏதாவது இயரிங்ஸ் ஒரு ஜுவல்லரி வைக்கிறதுக்கு. ஸோ அண்ட் அதை தவிர்த்து இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது அதுக்கு தகுந்த மேக்கப் ஐட்டம்ஸ் ஆர் எனிதிங் அந்த ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு ஒரு பவுச் இருக்குது. ஸோ அதில் வந்து லைக் மேபி உங்களோட இன்ஸ்கர்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஃபேஸ் டவல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் ஃபுல்லாக அதுவே இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ஒரு பேக் எடுத்துன்னு போனால் போகிறோம் அந்த அக்கேஷனுக்கு. யூ கேன் வெரி வெல் சர்வைவ். இப்போ நான் வந்து இப்போ இந்த பேக் வந்து எனக்கு ட்ராவல் எதுவும் இல்லாததுனால சும்மா நான் இதில் வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ எந்த டயத்தில் உங்களுக்கு ட்ராவல் இல்லையோ அந்த டயத்தில் மிச்ச சாரீஸை கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ட்ராவல் போது உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை வெளியில் எடுத்து வச்சுட்டு போகலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ நான் அதனால தான் அந்த பேக்கை காமிச்சு இதுக்குள்ளேயே நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறதையும் காமிச்சிடலான்ட்டு. ஸோ என்னோடய சாரீஸ் மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸஸை வந்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி சர்டன் சாரீஸ் வந்து உங்களுக்கு அந்த சாரீக்கு அந்த ப்ளவுஸ் தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் பிரிக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாரீக்கு வந்து இது போடலாம், ஆனால் இந்த கான்ட்ராஸ்ட் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கான ப்ளவுஸை மட்டும் இதுக்குள்ளேயே வச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் இருந்ததுன்னா அதை வந்து அந்த சாரீக்குள்ளேயே வச்சுருவேன். மிச்சப்படி அந்த மாதிரி நான் ப்ளவுஸஸை வந்து தனியாக வச்சுப்பேன். ஸோ எனக்கு மாற்றியும் போட்டுக்கலாம் அண்ட் வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து அது அந்த கலர்ஸும் இருக்கும். ஸோ டக்குன்னு எடுத்தோமா போட்டோமான்னு இருக்கும். அண்ட் இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது இவ்வளோ சாரீஸும் இதுக்குள்ளே வைக்கிறேன் இல்லையா, இதை க்ளோஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். பட் இதே வந்து நீங்கள் சாரீக்குள்ளே ப்ளவுஸ் வச்சு வைக்கும்போது என்ன ஆகும்னா அதோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் குண்டாக காட்டும். இப்போ இதில் வந்து இது வெறும் காட்டன், ஸோ அதனால் ஒன்றும் தெரியல. ஸோ அப்படியே வச்சுடுறோம். பட் இந்த மாதிரி பட்டு சாரீ, டிசைனர் சாரீஸ்க்குள்ளே நீங்கள் ப்ளவுஸ் வச்சு வைக்கும்போது அது வந்து குவான்டிட்டி வைஸ் நிறைய காட்டும். ஸோ நிறைய சாரீஸ் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வைக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் நான் வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டுன்னு நீங்கள் தோன்றதோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணும்போது உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான். இப்போ எடுத்த சாரீஸில் இதுதான் என்னோடய லேட்டஸ்ட்டு சாரீ கலெக்ஷன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ரியலி லைக் திஸ் சாரீ. ஸோ அதுதான். ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை.
ஆனால் இதுக்கு இந்த மாதிரி ரோஸ் கோல்டில் எங்கிட்ட ஒரு ப்ளவுஸ் இருக்குது. ஸோ நான் அதை கூட போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இன்னியோட ஆர்கனைசேஷன் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் சில ஆர்கனைசேஷன்ஸ் லைக் கிச்சன் ஆர்கனைசேஷன் ஆர் லைக் ஈவன் லைக் மிஸ்லேனியஸ் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க. டெஃபினட்டாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. உங்களோட வியூஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி இன்னும் சில வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். Until then, bye for now from Relax with Raji, உங்கள் ராஜி.